போன வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாக்ஸோட மார்க்கெட் முடிஞ்ச லெவல்ஸை வந்து எடுத்து அது ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணியிருந்தோம். அதை எப்படி அந்த அனலைஸ் பண்ணி அந்த லெவல்ஸை எடுக்கிறதுன்னு உங்களுக்கு கால்குலேஷன் கொடுத்துருந்தேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டுக்காணி நம்ம லெவல்ஸ் எடுக்கிறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த க்ளோசிங்கில் இருந்து தான் அடுத்த மணிக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 737 அப்படிங்கிறதுல க்ளோசிங் இருக்குது. ஸோ வாங்க எந்த ஸ்ட்ரைக்குள்ளே நமக்கு வித்தியாசம் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ வந்து ஏன் இந்த வீடியோ போடுறோன்னா, நீங்கள் அதுக்கும் இதுக்கும் குழப்பிடக்கூடாது. அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி உங்களுக்கு போட்டது. இது நெக்ஸ்ட் டேக்காண்டி மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி லெவல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோ. நமக்கு பார்த்திங்கன்னா 727 அந்த மாதிரி ஓகே 730 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்து பார்க்கலாம். க்ளோசிங் பார்க்கணும். நம்ம வந்து அங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தோம், அப்படி கிடையாது. இதில் க்ளோசிங் தான் பார்க்கணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதான். நீங்கள் வந்து இதை குழப்பிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா 730 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து புட்டு 13 ரூபா, கால் வந்து 23.35, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ 740 எடுத்துக்கலாம். ஸோ 740 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், க்ளோசிங் கால் வந்து 18 ரூபா, புட்டு வந்து 17.75, ரெண்டுக்கும் வந்து 0.25 அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம இதை வந்து 740 அடுத்த மணியாக நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். நாளைக்கான மார்க்கெட்டுக்கு இந்த 740ங்கிறது அடுத்த மணி ஏடிஎம் ஸ்ட்ரைக். சரியா? இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தேவை? இந்த ஹையை வச்சு நம்ம வந்து வேல்யூ எடுக்க போகிறோம். 740 ப்ளஸ் காலோட ஹை வந்து 31.55. ஓகேவா? அடுத்து 740 மைனஸ் புட்டோட ஹை வந்து 21.30. இதை கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்த மணி 740 ப்ளஸ் காலோட ஹை 31.55. நமக்கு கிடைச்ச வெளியே வந்து 771.55. ஓகே, நெக்ஸ்ட் வந்து புட்டு 740 மைனஸ் 21.30, 718 லோ கிடச்சிருச்சு. 718.70. இப்போ என்ன பண்ணோம்? இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும். 771.55 மைனஸ் 718.70. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 52 பாயிண்ட், 52.85 பாயிண்ட், 52.85 புள்ளிகள். ஸோ இதை வந்து டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டால் 26.42, 26.42 அப்படிங்கிற இடம் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு? ஹை கிடச்சிருச்சு, லோ கிடச்சிருச்சு, சென்டரான ஒரு பாயிண்ட்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு கிடச்சிருச்சு. 4 பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதை போய் நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ எஸ்பிஐ சார்ட்டு 1 டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த லெவல்ஸை நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணிடலாம். ஹை நமக்கு கிடச்சது வந்து 771.55. நெக்ஸ்ட்டு லோ வந்து 718.70. ஓகே, லோ. இப்போ சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. மிஸ்டேக். வெயிட். சென்டர் பாயிண்ட் வந்து லோவிலேருந்து நம்ம ப்ளஸ் பண்ணிடலாம். 718.70 ப்ளஸ் 26.42. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். 718.70 ப்ளஸ் 26.42 வந்துருச்சு. 745.12. ஓகே, இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு.
745.12. ஓகே, இதில் நம்ம அடுத்த மணியும் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு ஒரு வேறு கலர் கொடுத்துக்கலாம். அடுத்த மணியாக நமக்கு கிடைச்சது 740 அப்படிங்கிற ஸ்ட்ரைக். ஸோ மார்க்கெட்டில் அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதை வந்து 5 மினிட்ஸ்க்கு மாற்றிடலாம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. நமக்கு கிடைச்ச அந்த 4 வேல்யூவையும் இதில் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் எங்கே இருக்கோ, இப்போ ஓப்பன் இங்கேருந்து மார்க்கெட் போச்சுன்னா இந்த ஏரியா வரைக்கும் போகலாம். அப்படி இல்லை ஓப்பன் இங்கே இருக்குன்னா இந்த ஏரியா வரலாம். அதாவது இதிலேருந்து இங்கே, இதிலேருந்து இங்கே, இல்லை இதிலேருந்து இங்கே, இல்லை இதிலேருந்து இங்கே, இந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட மூவ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இப்போ கால் சைடுனா 740 அப்படிங்கிற ஏடிஎம்மோட காலோட ப்ரீமியத்தில் நம்ம பை பண்ணலாம். இப்போ புட் சைடு வியூனா 740 புட்டோட ப்ரீமியத்தில் நம்ம வந்து பை பண்ணலாம். இதுதான் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டாக்ஸில் நம்ம அடுத்த இதை பார்க்கலாம், கால்குலேஷனாக.